J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 11, The Dueling Club. திங்கள்கிழமை காலையிலெல்லாம் காலின் கிரீவி மீது நடந்த தாக்குதலை பற்றியும் அவன் இப்போ ஹாஸ்பிட்டல் விங்கில் ஒரு சடலத்தை போல படுத்து கிடக்குறாங்கிறத பற்றியும் பள்ளி முழுசுக்கும் செய்தி பரவிடுச்சு. வதந்தியும் சந்தேகமும் கலந்த அந்த செய்தியாலேயே அந்த மொத்த இடமுமே பதட்டமாகிடுச்சு. தனியாக எங்கேயாவது போனால் நம்ம மேலே எதுவும் தாக்குதல் நடந்துருமோங்கிற பயத்திலேயே முதலாம் ஆண்டு மாணவர்கள் எங்கே போனாலும் ஒரு இறுக்கமான குழுக்களாகவே போனாங்க. ஜென்னி வீஸ்லி சாம்ஸ் கிளாஸில் காலின் கிரீவி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாளாம். அதனால் இந்த செய்தியை கேட்டு அவள் ரொம்பவே மனமுடைந்து போயிருந்தா. அதனால் அவளை உற்சாகப்படுத்துறேன்ற பேரில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தவறான யுத்தியை கையில் எடுத்திருக்காங்கன்னு ஹாரிக்கு தோணுச்சு. 2 பேரும் மாறி மாறி அவங்க மேலே ரோமங்களையோ கொப்பளங்களையோ உருவாக்கிக்கிட்டு திடீர்னு ஒரு சிலைக்கு பின்னாடி இருந்து வந்து அவள் முன்னாடி குதிச்சு நின்று அவளை பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. பர்சி வீஸ்லி கடுங்கோபமா மிஸ்ஸஸ் வீஸ்லிக்கு கடிதம் எழுதி ஜென்னியை பயமுறுத்துறத பற்றி சொல்லிடுவேன்னு எச்சரிச்சப்புறம்தான் இந்த செய்கையை நிறுத்தினாங்க. அதே நேரத்தில் ஆசிரியர்கள் கண்ணில் படாம தாயத்துகள், மந்திர கயிறுகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களோட விற்பனை வேற படு பிரமாதமா பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்தது. நெவில் லாங்பாட்டம் ஒரு பெரிய துர்நாற்றம் வீசக்கூடிய பச்சை வெங்காயம், கோரிய ஊதா நிற பளிங்குகள், அப்புறம் ஒரு அழுகி போன பள்ளி வாழெல்லாம் வாங்கியிருந்தான். மற்ற கிரிஃபெண்டார் பசங்க எல்லாம் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. நீ ஒரு பியோர் பிளட் தான், உன் மேலெல்லாம் தாக்குதல் நடத்த வாய்ப்பே இல்லைன்னு. முதல் தாக்குதலே ஃப்ளிட்சை சுற்றி தானே நடந்தது அப்படின்னு சொன்ன நெவிலோட வட்ட முகத்தில் பயம் படர்ந்திருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவிப்பு தான் அப்படின்னு நெவில் சொன்னான். டிசம்பர் மாதத்தின் 2வது வாரத்தில் ப்ரொஃபஸர் மெகோனகல் வழக்கம் போல கிறிஸ்மஸ் விடுமுறையில் யாரெல்லாம் பள்ளியிலேயே தங்க போகிறாங்கங்கிற பெயர் பட்டியலை சேகரிக்க தொடங்கியிருந்தாங்க. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேருமே அதில் கையெழுத்திட்டு கொடுத்தாங்க. மால்ஃபாயும் கூட பள்ளியிலேயே தங்க போகிறாங்கிற செய்தி காது கேட்டினப்போ 3 பேருக்கும் அது பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதனால இந்த விடுமுறை தான் பாலிஜூஸ் போஷனை பயன்படுத்தி மால்ஃபாய் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்குறதுக்கு சரியான நேரமா இருக்கும். துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னன்னா அந்த போஷன் தயாரிக்கிறதுக்கான வேலை பாதி அளவு தான் முடிஞ்சிருந்தது. அவங்களுக்கு இன்னும் பைகான் கொம்பும் பூம்ஸ்லாங் பாம்புடைய தோலும் தேவைப்பட்டது. அது 2ம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ஸ்னேப்புடைய தனிப்பட்ட பொருட்கள் காப்பறை தான். ஹாரிக்கு தனிப்பட்ட முறையில் மனசுக்குள்ள தோணுச்சு, ஸ்னேப்புடைய அலுவலக அறையில் திருடிக்கிட்டு இருக்கும்போது பிடிபடுறத காட்டிலும் ஸ்லிதரினுடைய புராண கதை ராட்சசனை எதிர்கொள்றது எவ்வளவோ பரவாயில்லன்னு. நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப உற்சாகமா பரபரப்பா கேட்டுட்டு, வர வியாழக்கிழமை டபுள் போர்ஷன்ஸ் வகுப்பு வருதில்ல, அதுல நம்ம ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டோம்னா அப்போ கிடைக்கிற அந்த கால இடைவெளியில நம்மள யாரோ ஒருத்தங்க சட்டுன்னு ஸ்னேப்புடைய அலுவலக அறைக்குள்ள நுழைஞ்சு நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். ஹாரியும் ரானும் ரொம்ப பதட்டமா அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த திருடிட்டு வர வேலைய நானே செய்யறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு முகத்துல எந்த உணர்ச்சியையும் காட்டாம தொடர்ந்து பேசின ஹெர்மாயினி, இதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கினாலும் பள்ளியிலிருந்து நிச்சயமா வெளியேற்றப்பட்டுடுவீங்க. ஆனா எம் மேலேயோ இதுவரை எந்த ஒரு அவப்பெயரும் இல்ல. அதனால நீங்க 2 பேரும் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்னேப்புடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு போதுமான அளவு கலவரத்தை உண்டு பண்றதுதான். ஹாரி முகத்துல பரிதாபமான ஒரு புன்னகை. ஸ்னேப்புடைய போஷன் வகுப்புல வேணும்னே போய் கலவரம் உண்டு பண்றது கூட ஒப்பிட்டா ஒரு தூங்கிக்கிட்டு இருக்க டிராகன் கண்ணுல போய் குத்திட்டு வர்றது எவ்வளவோ பாதுகாப்பானது. போஷன் வகுப்பு ஒரு பெரிய நிலவரையில தான் பொதுவா நடக்கும். வியாழக்கிழமை மதியம் வழக்கம் போல வகுப்பு தொடங்குச்சு. மர மேஜைகளுக்கு நடுவுல 20 கால்ட்ரன்ஸ்ல ஆவி பறக்க போஷன்ஸ் தயாராகிக்கிட்டு இருந்தது. மரமேஜைகள் மேல தராசுகளும் போஷன்ஸ் தயாரிக்க தேவையான பொருட்கள் அடைக்கப்பட்ட ஜாடிகளும் அடுக்கப்பட்டிருந்தது. அங்கு எழுந்த புகைக்கு நடுவுல நுழைஞ்சு நடந்து வந்த ஸ்னேப் கடுப்பா கிரிஃபெண்டார்ஸுடைய குறைகள் எல்லாம் சுட்டி காமிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷமான ஏளன பேச்சு ஸ்லிதரின்ஸ் பக்கம் இருந்து வந்தது. டிராக்கோ மால்ஃபாய் தான் ஸ்னேப்புடைய அபிமான மாணவன். அவன் ரான் அண்ட் ஹாரியை பார்த்து அவனுடைய பஃபர் ஃபிஷ் கண்களை சிமிட்டி காமிச்சுக்கிட்டே இருந்தான். பதிலுக்கு மட்டும் இவங்க ஏதாவது பண்ணினாங்க, இது அநியாயம்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னையே 2 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கோன்னு அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சது. ஹாரி தயாரிச்ச வீக்கமடைய வைக்கும் மருந்து ரொம்ப தண்ணியா இருந்தது. ஆனா அவனோட மனசு முழுக்க இதை விட முக்கியமான ஒரு விஷயத்துல நிலைச்சிருந்தது. அவன் ஹெர்மாயினியோட சைகைக்காக தான் காத்திருந்தான். ஸ்னேப் அவனோட நீர்த்து போன போஷனை பத்தி கேலியா பேசினது கூட அவன் காதுல சரியா விழல.
அந்த இடத்துல இருந்து நகர்ந்து நெவில குத்த சொல்றதுக்காக ஸ்னேப் திரும்பினப்போ ஹெர்மோயினி ஹாரிய பார்த்து தலையசைச்சா. உடனேயே ஹாரி அவன் கால்ரனுக்கு பின்னாடி அவசரமா குனிஞ்சு ஃப்ரெட்டுடைய பிலபஸ்டர் ஃபயர் ஒர்க் அவன் பாக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து தன்னோட மந்திர கோலால ஒரு தடவை தட்டினான். அந்த பட்டாசு பிஸ் பிசுன்னு ஒலி எழுப்பி பொறி பறக்க தொடங்குச்சு. தனக்கு கிடைச்ச கால அவகாசம் சில வினாடிகள் மட்டும் தானு உணர்ந்த ஹாரி நிமிந்து நின்னு அதை குறி வச்சு காத்துல எரிஞ்சான். அது சரியா போய் காயலோட கால்ரனுக்குள்ள தொப்புன்னு விழுந்ததுதான். காயலோட போர்ஷன் முழுக்க வெடிச்சு செதறி மொத்த கிளாஸ் மேலையும் தெரிச்சது. அந்த வீக்கமடைய வைக்கும் மருந்து கரைசல் யாரு மேலெல்லாம் பட்டு தெரிச்சதோ அவங்கெல்லாம் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. மால்ஃபாய்க்கு முகமெல்லாம் தெரிச்சிடுச்சு. அவன் மூக்கு ஏதோ பலூன் கணக்கா வீங்கி போயிடுச்சு. காயல் தன்னோட கைகளால கண்களை மூடிக்கிட்டு திசை தெரியாம தட்டு தடுமாறி தள்ளாடிக்கிட்டு இருந்தான். அவனோட கண்கள் ஒரு தட்டு கணக்கா அகண்டு போயிடுச்சு. ஸ்னேப் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியோட நிலைமைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணினாரு. இந்த குழப்பத்துக்கு நடுவுலயே ஹெர்மோயினி சத்தமில்லாம அந்த நிலவரையோட கதவை திறந்துட்டு வெளியேறத ஹாரி பார்த்தான். சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு ஸ்னேப் வேற அலறிக்கிட்டு இருந்தாரு. மருந்து கரைசல் மேல தெளிச்சவங்கெல்லாம் வீக்கம் குறைய வைக்கிற மருந்து குடிக்க இங்க வாங்க. இந்த வேலைய பார்த்தது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிய வரட்டும். ஒரு சிறிய முலாம்பழம் அளவுக்கு வீங்கி போன மூக்கோட எடை தாங்க முடியாம தலைய கீழே தொங்க போட்டபடி முன்னாடி நகர்ந்து போன மால்ஃபாய பார்த்த ஹாரி சிரிப்பை ரொம்ப சிரமப்பட்டு கட்டுப்படுத்தினான். அந்த வகுப்புல இருந்த பாதி மாணவர்கள் தள்ளாடி தள்ளாடி ஸ்னேப்போட மேஜையை நோக்கி தான் போனாங்க. சில பேரோட கைகள் எல்லாம் உருட்டு தடி கணக்கா தொங்கிக்கிட்டு இருந்தது. மற்றவங்களுக்கோ பிரம்மாண்டமா வீங்கி போன உதடுகளால பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஹெர்மோயினி மறுபடியும் நிலவரைக்குள்ள திரும்பினதை ஹாரி பார்த்தான். அவ மேலங்கியோட முன்பக்கம் லேசா புடைப்பா இருந்ததை அவன் கவனிக்க தவறல. வெவ்வேறு விதமான வீக்கங்களுக்கான எதிர்மருந்த குடிச்சதும் எல்லாருக்குமே வீக்கம் ஒரு வழியா கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஸ்னேப் அந்த இடத்துல இருந்து காயலோட கால்ரன் கிட்ட போய் அதுக்குள்ள எரிஞ்சு சுருண்டு கருப்பா கடந்த மிச்ச மீதி பட்டாசு துண்டுகளை வெளியே எடுத்தாரு. உடனடியா அந்த இடம் பேரமைதியானது. இந்த வேலைய பார்த்தது யாருன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். நிச்சயமா அவன் இந்த பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுறது உறுதி அப்படின்னு ஸ்னேப் முணுமுணுத்தாரு. ஹாரி முடிஞ்ச வர தன்னுடைய முகத்தை குழப்பத்துல இருக்கிற மாதிரியான பாவனையில வச்சுக்கிட்டான். ஆனா ஸ்னேப்பும் குறுகுறுன்னு நேருக்கு நேரா அவனையே தான் பார்த்தாரு. 10 நிமிஷம் கழிச்சு மணியோசை கேட்டது. ஹாரிக்கு இதை விட இனிமையான ஒரு ஓசை எதுவுமே இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. மோர்னிங் மெட்டலோட பாத்ரூமை நோக்கி வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தப்போ அவருக்கு அது நான் தானு தெரியும் அப்படின்னு ஹாரி ரான் அண்ட் ஹெர்மோயினி கிட்ட சொன்னான். அவர் முகத்தை பார்த்தாலே தெளிவா தெரிஞ்சது. ஹெர்மோயினி புதுசா எடுத்துட்டு வந்திருந்த பொருட்களை கால்ரனுக்குள்ள போட்டு பதட்டமா கலக்க தொடங்கினான். இது இன்னும் 2 வாரங்கள்ல தயாராகிடும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொன்னான். ஸ்னேப்பால இதை நீதான் செஞ்சேன்னு நிரூபிக்கவே முடியாது. அப்புறம் அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ரான் ஹாரிக்கு ஆறுதல் சொன்னான். ஸ்னேப்பை பத்தி தெரியாதா என்ன, மோசமான காரியம் ஏதோ ஒன்று அவர் பண்ணதான் போறாரு அப்படின்னு ஹாரி சொன்னப்போ அந்த மருந்து கரைசல் பொங்கி குமிழிட்டது.